வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் டேர்ம் தேர்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 13 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், அதே நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மும் கூட. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் எல் ஷேப்டு ஃபிகர். ஸோ இங்கே வந்து ஒரு எல் ஷேப்டு ஃபிகர் இருக்குது. அதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஓகேவா? அவுட் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். நம்மளும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளவு 28 சென்டிமீட்டர், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த லென்த் எவ்வளவு 7, ஸோ 28 7. அதுக்கப்புறம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வரணும், கீழே வர வந்துடக்கூடாது, ரைட்? ஏன்னா இந்த ரீஜன் அதோட முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இங்கேருந்து இங்கே தான் 28 சென்டிமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே அதை விட வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது எவ்வளோ இருக்கும்? இந்த இருக்குது பாருங்கள், இங்கே 7 சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ இந்த லென்த்தும் எவ்வளோ தான் இருக்கும், 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ 28லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 21 கிடைக்கும். ஸோ இந்த லென்த் வந்து 21. ஓகே, ஞாபகம் வந்துருச்சா? ஸோ 28 மேலே எழுதியாச்சு, 7 எழுதியாச்சு. அடுத்த 21 எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் வந்துச்சு, ஓகேவா? இப்போ எதெல்லாம் மெஷர் பண்ணி எழுதியாச்சு, இது. இப்போ எதை மெஷர் பண்ணணும், இதை மெஷர் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி எவ்வளோ தான் இருக்கும், 21 தான் இருக்கும். எப்படி 21 இருக்கும்? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மெஷர் பண்ணி என்னென்னு எழுத போகிறோம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் பாருங்கள், பாட்டமில் கொடுத்துருக்குறாங்க. நான் இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 28, ஆனால் நமக்கு தேவை இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற வேல்யூ தான் வேணும். ஸோ மேலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7ன்னு தெரியும். அப்போ இங்கேருந்து இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும், 7 தான் இருக்கும். அப்போ 28லேருந்து அதே மாதிரி 28லேருந்து ஒரு 7 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 21 கிடைக்கும். ஸோ 21. இந்த வேல்யூவும் 21 தான், இந்த வேல்யூவும் அவ்வளோதான், 21 தான். ஸோ 4வது 21 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இந்த 7 அப்புறம் இந்த 28 இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. இப்போ எல்லா வேல்யூவையும் ஜஸ்ட் என்ன செய்யுங்க, ஆட் பண்ணுங்கள். 28 7 + 21 + 21 + 7 + 28 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 112 கிடைக்கும். தட்ஸ் ஆல். சென்டிமீட்டர் 112 சென்டிமீட்டர். இப்போது இதோட ஏரியா என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. இதை 2 ரெக்டாங்கிளாக டிவைட் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டால் போதும். இது 2 ரெக்டாங்கிளாக என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். இப்போ இந்த பாட்டமில் இருக்கிறது ரெக்டாங்கிள் ஏ, இந்த வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து ரெக்டாங்கிள் பி. முதல்ல ரெக்டாங்கிள் ஏக்கு ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெக்டாங்கிள் பிக்கு ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா டோட்டல் ஏரியா என்னன்னு வரப்போகுது, ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற லென்த் 28 கன்ஃபார்மாக தெரியும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற பெர்த் வந்து 7, அதுவும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அப்போ இந்த ஷேப்புக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. L × B 28 × 7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 196 கிடச்சிரும். பட் இங்கே ரெண்டாவது B அப்படிங்கிற இந்த ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கும் போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான். ஸோ இதோட பெர்த் வந்து 7, அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஆனால் லென்த் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் இருக்கும். அப்போ அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 21 தான் இருக்கும், ரைட்? ஏன்னா அக்கார்டிங் டு த பிக்சர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற லென்த்து தான் 28 நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, சப்ஸ்டிடியூட் பண்ணிடக்கூடாது. நமக்கு ரெண்டாவது ரெக்டாங்கிளோட லென்த்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும்தான். அப்போது இந்த 7 கண்டிப்பாக என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 28லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 21. அப்போ இந்த லென்த் வந்து 21. ஸோ 21 × 7 = 147. இப்போது இந்த ஏரியாவையும் ஆட் பண்ணுங்கள், 343 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.